ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். உங்களுடைய ஆதரவு ராவணாவுக்கு எப்போதும் வேண்டும். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்களின் ஆட்சி அப்படின்னு தான் எல்லா ஊடகமும் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஆட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இல்லை இல்லை இது வாஸ்து ஆட்சி அப்படின்றத ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒரு நாளும் பொழுதுன்னு சொல்லுவாங்களா, அப்படியாக எல்லாத்துக்கும் வாஸ்து பார்த்துக்கிட்டு ஜாதகம் பார்த்துக்கிட்டு ஜோசியம் பார்த்துக்கிட்டு நாளை நகர்த்துறாங்க அப்படின்றது தான் இருக்குது. முதலமைச்சர் அதாவது சுதந்திரத்துக்கு முன்பாகவே சரி, சுதந்திரத்துக்கு பிறகும் சரி, தலைமைச் செயலகம் கோட்டைன்னு சொல்கிற ஒரு இடத்துல ஒரு முதலமைச்சருக்கான இருக்கைன்னு இருக்கும். கிழக்க பார்த்த மாதிரி இருக்கும் அது முன் இதில். அதில் தான் எல்லா முதலமைச்சர்களும் சரி, பெருந்தலைவர் காமராஜர், அதுக்கு முன்னாடி ஓமந்தூரார், ராஜாஜி, அது பிற்பாடு கருணாநிதி அவர்கள், அண்ணாதுரை, கருணாநிதி அவர்கள், அப்புறம் செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர், இப்படி மாறி மாறி எல்லாமே வந்துட்டு போனவங்கெல்லாம் அந்த இடத்துல தான் வந்துட்டு வந்தாங்க. அந்த இடம் இவருக்கு சரிபட்டு வராது அப்படின்னு யாரையோ ஒரு வாஸ்து ஜோசியர் சொல்லியிருக்கிறார் போல இருக்கு. நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் மாளிகையில் 10வது மாடியில் அதுக்காக ஒரு பெரிய அந்த இடத்த முதலமைச்சர் அலுவலகமாக மாற்றுவதற்கான எல்லா வேலைகளும், அதுக்கு பல நெருக்கடி, சிக்கனம், கடனில் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட அது ஒரு பெரிய அளவில் ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. அது தேவையில்லாத ஒரு ஆடம்பரம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஏன் இதெல்லாம் நடக்குது? ஒரு ஆண்டாண்டு காலமாக அந்த கோட்டை தலைமைச் செயலகம் அப்படின்னா அது கோட்டை, அதுக்கான அது ராஜ கம்பீரமாக இருக்கிற ஒரு இடம். அதை விட்டுட்டு ஏன் மாற்றுறாரு அப்படின்றதுலாம் தெரியல. உண்மையிலே அது அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ அவருக்கு அந்த பிரச்சனை அவருடைய சக அமைச்சர்கள் எல்லோருக்கும் இப்படி தொத்திக்கிட்டு தான் என்ன தெரியல. ஒன்றுக்கும் வாஸ்து பார்க்கறதுன்னு பார்த்துட்டு போங்க. நீங்கள் எந்த பக்கமாவது திருப்பி வாசலை பேர்த்து கொண்டு போய் மேற்க வச்சுங்க, கிழக்க வச்சுங்க, எதனா செய்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பொது விடயம் பாதிக்கிற மாதிரி இருந்துடக்கூடாதுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம அருண்ராஜ் இருக்கிறாரு பாருங்க. உங்களுக்கு அவர் சுகாதாரத்துறை மருத்துவர். அவர் ஏற்கனவே மருத்துவர் படித்தவர், ஐஆர்எஸ்ஸாக இருந்தவர். கிட்டத்தட்ட இந்த மருத்துவத்துறை என்பதெல்லாம் ஒரு சூழல் சார்ந்த விடயங்கள்லாம் ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடியவர் ஆள். ஒன்றும் அப்படியான தப்பான ஆள் இல்லை, ஒரு நல்ல ஆள், நல்ல விதமாக தான் அவருக்கு பேர்லாம் இருக்கிறது. ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறாரு. குறிப்பாக அந்த இயற்கை சார்ந்த விடயங்களில் ஒரு பற்றுள்ளவராக தான் அவர் இருந்திருக்கிறார் விசாரித்த வரைக்கும். அவருக்கு என்ன பிடிச்சி பேய் ஆட்டுச்சுன்னு தெரியல. அவருக்காக இப்போ அமைச்சர்களுக்கான இடம் கிரீன்வே சாலையில் தான் பொதுவாக எல்லாமே கொடுப்பாங்க. இது வரைக்கும் எப்போ தொடக்கத்திலேருந்து அந்த ஏரியாவில் அமைச்சர்களுக்கு ஒரு ஒரு வீடும் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வருண்ராஜுக்கு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கான வாசலுக்குள்ள அதுக்குள்ளார உள்ளே போனோம்னாக்கா ரொம்ப அமைதியான சாலை. அது உள்ளே போனோம்னா அங்கே நீதிபதிகளுக்கான ஒரு 4-5 வீடு இருக்குது. பெரிய பெரிய வீடு ஒன்று. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு அமைச்சர்களுக்கும் ஒரு ஒரு வீடுன்னு அப்படியே போயிட்டே இருக்கும் வரிசையாக. அந்த வகையில் இது வரிசையாக 5 வீடு இருக்கும். அமைதியான ஒரு இடம். அந்த இடத்துல வருண்ராஜ் அவர்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்குறாங்க, அமைச்சர்களுக்கு உண்டானது. கிழக்க பார்த்த மாதிரி வாசல், அமைதியாக ரோடு, அப்படியே கிரீன்வே சாலையிலேருந்து உள்ளே நுழைஞ்சி போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இவருக்கு எந்த ஜோசியர் சொன்னாருன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. இதுதான் கிறுக்குத்தான தலையில் ஏறி உட்கார்றதோ அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை எனக்கு மேற்க பார்த்த மாதிரி தான் வாசல் வேணும். அதாவது கார் உள்ளே போய் நுழையிறது வெளியேறது மேற்கு பார்த்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல. இந்த பக்கத்தில் கொஞ்சம் தள்ளனோடனே கிரீன்வே சாலையில் பார்த்தீங்கன்னாக்கா, மயிலாப்பூர் மந்தவெளியிலேருந்து போனோடனே நேராக அடியார் நோக்கி போகும்போது ஒரு ரோடு போகும். போய் வலது பக்கம் திரும்ப ஒரு பெரிய ஆர்ச்சி இருக்கும். தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி அப்படின்னு இருக்கும் பேர். அதாவது அப்படியே நேராக உள்ளே நுழைஞ்சிங்கனாக்கா இன்னொரு கேட் இருக்கும். அந்த கேட்டு தாண்டினோடனே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் ஒரு பழங்காலத்து மாளிகை. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பாரம்பரியமிக்க அது மாளிகை. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கட்டப்பட்டது அது. அந்த இடம் முழுக்க அடர்ந்த மரங்கள். ஒரு குயில் சத்தம் கேட்டு, இதில் கூட இருக்கும் பாருங்கள், குயில் சத்தம் கேட்கும். அப்படி ஒரு ரம்மியமான ஒரு இடம், பேர் அமைதி. உள்ளே நுழைஞ்சோடனே இடது பக்கம் திரும்பினீங்கன்னாக்கா, இப்போ சமீபத்தில் இந்த ஃபிலிம் மேற்பார்வை பார்க்கறதுக்காக ஒரு இது கட்டியிருக்காங்க. அது ப்ரிவ்யூ காட்சி போட்டு பார்க்குறதுக்காக, ரிவ்யூ பார்க்குறதுக்காக மத்திய அரசு நிறுவனத்தின் சார்பாக ஒன்று கட்டியிருக்காங்க கொஞ்சம் உள்ளார. அதுக்கு பின்னாடி தான் அந்த நீதிபதிகளுக்கான அந்த வீடுகளும் அமைச்சர்களுக்கான வீடெல்லாம் வரிசையாக போகும். அது ஒன்றை தவிர மீதி எதுவுமே உள்ளே கிடையாது. முழுக்க ஒரு அமைதியாக இருக்கும். இடது பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பரதநாட்டியத்துக்கான பிரிவு இருக்கும், நூல் நிலையம் இருக்கும், அப்புறம் வாய்ப்பாட்டு பிரிவு இருக்கும்,
இந்த வீணை பிரிவு இருக்கும். அப்படி ஒன்று ஒன்றா சுற்றி இருந்துக்கிட்டு இருக்கும். பார்க்க ரொம்ப ரம்மியாக அழகாக இருக்கும். 1949 சுதந்திரம் வாங்கின 2வது ஆண்டில் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குறாங்க. பிரபலமான பல பாடகர்கள் சுசீலா அம்மா உள்பட மிக பெரும் ஜாம்பவான்கள்லாம் அந்த கல்லூரியில் முன்னாள் மாணவிகளாக இருந்தவங்க தான். ஏகப்பட்ட பேர் பத்மஸ்ரீ விருதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, பத்மபூஷன் விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இன்னும் பல்வேறு கலைமாமணி விருது எக்கச்சக்கமான பேர்லாம் அதில் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் அதில் படிச்சுட்டு வெளியேறிங்கலாம் இருக்கிறாங்க. இப்போ உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியத்துக்கு கலாச்சேத்ரா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுவும் அடையாறில் தான் இருக்குது. ஒரு இயற்கை ரம்மியமான சூழலில் மரங்களும் அடர்த்தியான ஒரு இடங்களும் பார்க்க ஒரு அழகாக இருக்கும். அதனாலேயே அது வந்து ஒரு பெரிய பேர் இருக்கும். அதற்கு அதை விட இன்னும் கூடுதலாக இருக்கக்கூடியது தான் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி. ஒரு பெரிய அமைதியாக இருக்கும். அது பிரிட்டிஷ் காலத்தினுடைய கட்டடம். அது இன்றைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இணையான ஒரு கட்டடம் எங்கன்னாக்கா அந்த செட்டிநாடு அரண்மனையை சொல்லலாம். அதே மாடலில் தான் இதையும் கட்டியிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற ஒரு பேர் அமைதியான அந்த இடத்துல அந்த கிரீன்வே சாலையிலேருந்து உள்ளே நுழைஞ்சி அந்த கல்லூரிக்கான கேட்டை திறந்துட்டு உள்ள இடது பக்கம் நுழையிறப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதில் வட்டம் போட்டு காட்டுறோம் பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சருக்கு கொடுத்துருக்கிற நம்ம அருண்ராஜுக்கு கொடுத்துருக்க அந்த குவார்ட்டர்ஸ் வந்து தெரியும், நல்லாவே தெரியும். அதுக்கு நடுவில் சுவர் இருக்கும். சுவருக்கு இந்த பக்கம் இந்த கல்லூரிக்கான சாலை அப்படி நேராக ரவுண்ட் ஷேப்பில் இடது பக்கமாக போயிட்டு கல்லூரி வாசலில் நின்றுட்டு திரும்ப அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் சுற்றிக்கிட்டு வெளியே வர மாதிரி நடுவில் முழுக்க மரங்களும் ஒரு பெரிய மேடையும் இப்படி இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது அந்த இடத்த உடைச்சி எனக்கு இந்த பக்கமாக வழி கொடுங்க, நான் அந்த கிரீன்வே சாலை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நுழைவு வாயில் வழியாக உள்ளே போயிட்டு வெளியில் வரணும். அது பார்க்குறப்ப மேற்கு பக்கம் வாசல் வண்டி உள்ளே நுழையிறது வெளியில் வர்றது மேற்கு பக்கத்தை நோக்கி இருக்கும். அப்போ அந்த மரங்கள் அங்கே வந்து எக்கச்சக்கமான மரங்கள், அது வந்து என்ன கிட்டத்தட்ட இருக்கும் 100 வருஷத்துக்கு மேற்பட்ட மரங்கள்லாம் அங்கே நிறைய இருக்குது. அவர் இடமே பார்க்க ரம்மியமாக இருக்கும். அப்படி ஒரு அமைதியான சூழ்நிலை அந்த இடத்துல. ஒரு பரபரப்பான சாலை போயிட்டு இருக்கிறதுலேருந்து ஒரு 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 500 அடி 600 அடி தள்ளி போனீங்கன்னாவே இப்படியான ஒரு இடம் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது எல்லாருக்குமே. கல்லூரிக்கு மேற்க பார்த்தீங்கன்னாக்கா சத்யா ஸ்டுடியோன்னு சொல்லக்கூடிய பழைய சத்யா இப்போ இருக்கக்கூடிய ஜானகி எம்ஜிஆர் கல்லூரியுடைய அந்த கேம்பஸ் இருக்கும். கல்லூரிக்கு பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கூவம் அடையாறு ஆறு வந்து அங்கே பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு இவருக்கு வந்து வாசலை திறந்து விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா, எல்லா அமைச்சர்கள் மட்டும் இல்லாமல் அமைச்சர்களுக்கு உண்டான அந்த பார்க்க போகிற அந்த கார் வர்றதுக்கெலாம் அந்த இடத்துல பார்க்கிங் நிறுத்துறதுக்கு இன்னும் நிறைய மரங்களை வெட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த வாசல் உள்ளே போகிறதுக்கான வாசல் நுழைவுற இடத்துலேயே நிறைய மரங்கள் இருக்குது. அதை வெட்டணும் முதல்ல. அப்புறம் பார்க்கிங்காக அந்த இடத்த திரும்ப ஆக்கிரமிப்பாங்க. அங்கே நிறைய மரங்களை வெட்டணும். நிறைய வாகனம் வந்து போயிட்டுருக்கிறதுல அந்த கல்லூரியுடைய ஒரு அமைதி சூழ்நிலை கெடும். பிரசித்தி பெற்ற ஒரு கல்லூரி, புகழ்பெற்ற ஒரு கல்லூரி, பல புகழ்பெற்ற பெரும் இசை மேதைகள் அந்த கல்லூரியில் படிச்சுட்டு வெளியில் போயிருக்கிறாங்க. அந்த கல்லூரியில் எப்போயுமே ஒரு பேர் அமைதி, ஒரு பேர் ஆனந்தம் அப்படின்னு இருக்கும். உள்ளே போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வெளியில் வர்றதுக்கு மனசு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல 24 மணி நேரமும் வாகனம் போகிறது வர்றது அப்படின்னு இருந்துட்டு இருந்தால் எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்? இவர் ஏன் அது ஏற்கனவே நீதிபதிகள் அந்த பக்கமாக போயிட்டுருக்கிறாங்க, அமைச்சர்கள் அந்த பக்கமாக போயிட்டுருக்கிறாங்க, பல அமைச்சர்களுடைய குவார்ட்டர்ஸ் எல்லாம் அந்த பக்கமாக அப்படி தான் இருக்கும். ஒரே மாடல் ஒரே மாதிரி தான் கட்டியிருக்கிறாங்க எல்லாத்துக்கும். இவருக்கு மட்டும் என்ன வந்தது, மேற்கு பக்கமாக நான் உள்ளே நுழையணும்னு ஏன் இந்த கல்லூரிக்கான காம்பவுண்டை உடைச்சிட்டு அவருக்கு ஒரு வாசலை திறக்கணும்? இதுக்கான ஒரு ஏற்பாடு விரைவாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இது நல்லதில்லை, இது ஏற்புடையதல்ல. அருண்ராஜ் அவர்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ரொம்ப படித்தவர், அது சூழல் நல்லா தெரிஞ்சவர், மருத்துவர், பண்பாளர் அவர். இதுக்கு ஏன் ஆசைப்படுறாரு அப்படின்றது தெரியல. அந்த கல்லூரி தொடங்கப்பட்டதுலேருந்து அதுக்கு இன்னொரு பெரிய வரலாறு இருக்குது. அங்கே வந்து தமிழ் பாடமொழியே கிடையாது. 49 தொடங்குறாங்க சுதந்திரத்துக்கு பிறகு. 89, 90 அந்த காலகட்டங்களில் நாங்கள் அங்கே மாணவர்களாக உள்ள நுழையிறோம். அப்போ மாணவர் மன்ற தலைவராக 90ல் நாங்கள் இருக்கும்போது தான் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். இது தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலாச்சார நடனம்னா அது பரதநாட்டியம் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த மண்ணுக்கு உண்டான நாட்டியங்கள்லாம் எங்கே போச்சு? இந்த மண்ணுக்கு உண்டான கலைகள் கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், சிந்து இப்படின்னு சொல்லக்கூடியது, நாட்டுப்புற பாடல்கள் இதெல்லாம் எங்கே போச்சு? அப்புறம் தமிழ் இசை, குறிப்பாக தமிழ் இசையே கிடையாது. கீர்த்தனைகள்லாம் தெலுங்கில் படிச்சுட்டு அதுக்குன்னு தெலுங்கு பீரியடு ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து படிக்கணும் நாங்கள். இப்படி இருந்து அந்த இடத்துல இந்த கோரிக்கையை வைத்து ஒரு வலுவான போராட்டம் சாதாரணமாக நினைக்க மாட்டீங்க. அன்றைக்கி இப்படியான கம்யூனிகேஷன், இப்படியான ஒரு பெரிய சமூக வலைத்தளங்கள்லாம் எதுவும் இல்லை. போராடுறதே வெளியில் தெரியாது.
எல்லாமே வந்து படிக்கிறதுக்காக வந்த பிள்ளைங்கள். பெரிய அரசியல் தொடர்புலாம் அன்றைக்கி எதுவுமே கிடையாது. ஆனாலும் ஒரு தீரத்தோட, ஒரு வேகத்தோட போராடணும். செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த அந்த காலகட்டம். விடாம போராடிக்கிட்டு இருந்தோம். கைது பண்ணி ஒரு பேட்ச் உள்ள வைக்கிறாங்க சிறையில. இன்னொரு பேட்ச் வந்து போராடுது. பெண்கள் உள்பட சாலையில, அதுவும் அமைச்சர்கள் பரபரப்பா போயிட்டுருக்கிற அந்த சாலையில, குறிப்பா அந்த அமைச்சர்கள் வர நேரம் பார்த்து மறியல் தொடர்ந்து நடக்குது. அப்புறம் வேற வழி இல்லாம அடுத்தடுத்து போராட்டங்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இடது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் விடுதியிலிருந்து குறிப்பா நெறைய ஈழத்திலிருந்து வரக்கூடிய அந்த சகோதரிகள் நெறைய தங்கி அப்ப படிப்பாங்க. எக்கச்சக்கமான பேர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில பிற பகுதிகள், வெளி மாநிலங்கள்லேருந்து வரவங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த போராட்டத்தில அவங்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவுல இருந்தது. உள்ளிருப்பு போராட்டம் நடத்தும்போது அவங்க தான் உணவெல்லாம் குடுத்துட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் போராடி தான் 91ல தான், எப்ப 49ல தொடங்குன அந்த கல்லூரியில 91ல தான் தமிழ் இசை பாடல்னு ஒண்ணு முழுக்க முழுக்க பாடங்களா கொண்டு வந்தது. தேவாரம், திருவாசகம், தமிழ் இசை பண்கள் எல்லாம் பாடமாக வந்தது. நாட்டுப்புற கலை இசை ஒரு பகுதியா தொடங்குனது. நாட்டுப்புற பாடல் இப்படி எல்லாமே அதுக்குள்ள வந்தது அந்த காலகட்டம் தான். இப்படி ஒரு புகழ்பெற்ற அந்த கல்லூரியில, அதனுடைய அந்த ஒரு அமைதி இருக்கிறத சீர்குலைக்கிற மாதிரியும், அதனுடைய ஒரு புகழை கெடுக்கிற மாதிரியும், இவருக்கு மட்டும் அந்த வழியா கல்லூரிக்குள்ள நுழையிற வழியா வந்து வாசல வச்சுட்டோம்னா, அமைச்சர் ஒரு கார் மட்டும் போகாது. அவருக்கு முன்ன பின்ன கார் போகும். அவர சந்திக்க வருகிறவர்கள் 24 மணி நேரமும் பரபரப்பா இருக்கும். அதிகமா போனா ஒரு 11 மணிக்கு மேல, அது கூட சொல்ல முடியாது. 11 மணிக்கு மேல அதிகாலை 4, 5 மணி வரைக்கும் கொஞ்சம் இருக்கலாம் அமைதியா. பிறகு எந்த நேரமும் வண்டி வந்துட்டு போயிட்டே இருக்கும். இது எந்த விதத்தில் சரியானது? இதுதான் நம்ம கேள்வி. யார் இப்படியான ஆலோசனை இவங்க இவங்க வீடு இருக்குதுன்னா இருந்துட்டு போட்டும், அப்படியே இருக்கட்டும். அதுக்கு ஏற்கனவே வாசல்ல ரொம்ப அழகா, அருமையா, அதுவும் அமைதியான ஒரு இடத்துல தான் போயிட்டுருக்கு அந்த பாதையெல்லாம். நீதிபதிகள்லாம் அந்த பக்கம் தான் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் அங்க பகுதியில இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுக்கும் அந்த சாலை எல்லாமே அப்படிதான் இருக்குது. இதுக்கு மட்டும் ஏன் மேற்கு பக்கம் வாசல் மேற்கு பக்கம் வந்துட்டு போற மாரி எதுக்கு? வாஸ்து. அதுக்கு தான் இது வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சி இல்ல. இது வாஸ்து ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்ல வந்தோம் முதல்ல. சொல்றது அவங்களுக்கு வருத்தமா இருக்கலாம். நீங்க இப்படி ஒண்ணு ஒண்ணும் வந்துட்டு விதியை மீறுறீங்க. நீங்க வந்து மக்களுக்கு வந்துட்டு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. கொடுத்த வாக்குறுதிய நீங்க காப்பாத்தீங்க. ஒரு இடத்த நீங்க வந்து சிக்கலுக்குள்ளாக ஆழ்த்திட்டு நீங்க உங்களுக்கான வாசல திறந்து வச்சுட்டு போறது வந்து சரியானதா? மறுபரிசீலனை பண்ணணும். அருண்ராஜ் அவர்கள் இது வந்து மறுபரிசீலனை பண்ணணும். படித்தவர், ரொம்ப பண்பாளர். குறிப்பா சூழலியல் ரொம்ப தெரிஞ்சவர் அவரு. ஒரு மருத்துவராக இருக்கிறார். ஒரு அமைதியான இடத்துல, ஒரு அமைதியான இசை கல்வி போயிட்டுருக்கிற அந்த இடத்துல, இப்படி ஒரு பரபரப்பாக வந்து ஏற்கனவே அங்க நெறைய வாகனங்கள் இருக்குது. அந்த ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் சம்பந்தமாக அந்த திரைப்பட ரிவ்யூக்காக கட்டின அந்த திரையரங்கம் இருக்குல்ல, அது இருக்கிறதால அதுக்கு வாகன நிறுத்தம்னு ஒரு பகுதி கொஞ்சம் ஆக்கிரமிச்சுட்டு இருக்குது. அதுவே ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது அங்க இருக்கிறவங்களுக்கு. இதில அமைச்சருக்கான வாசல நீங்க திறந்து விட்டீங்கன்னாக்கா, முதல்ல மரத்த நெறைய வெட்டணும். அப்புறம் வாசல உடைச்சு வாசல விடணும். அதுக்கு பிற்பாடு தொடர்ந்து கார் வந்துட்டு போயிருக்கும்போது, அந்த இடம் எப்படின்னவாக மாறுன்றத நீங்க நெனச்சு பாருங்க. இத தயவுசெய்து கைவிடுங்க இத. மாணவர்கள வந்து போராடுற நிலைக்கு கொண்டு வந்துராதீங்க. ஏன்னா, அவங்க போராடணும்னு வந்துட்டாங்கன்னா, அமைதியா தான் இருக்காங்க. அது எப்பயுமே அமைதியான குணத்தில இருக்கிறவங்க தான் அந்த மாணவர்கள். நான் அறிந்த வரையில. போராடணும்னு முடிவு பண்ணி வீதிக்கு வந்துட்டாங்கன்னா, அது வந்து அடக்குறது கஷ்டம். ஒண்ணு இந்த போராட்டம் வந்து ஒரு முடிவ நோக்கி நகரும். ஏன்னா, அதெல்லாம் நாங்கலாம் அனுபவிச்சோம். கண்கூடா அனுபவிச்சு அப்படிதான் இருந்துட்டு வந்தோம். எந்த அளவுக்கு ஒரு பெரிய அமைதி இருக்கிறதோ, பெரிய அவர் பேரமைதியாக இருக்கிறார்களோ, அந்த அளவுக்கு வீரியமான போராட்ட குணம் உள்ள இடம் அந்த இடத்துக்கு உண்மையிலேயே இருக்குது. அவர்களுக்குள்ளாக அப்படிதான் இருக்கும் அது. எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு வெடிச்சு அநீதின்னு வந்துச்சுன்னா ரோட்டுக்கு வருவாங்க. இது நம்ம இந்த மாதிரியான சிக்கலை நீங்க சந்திக்க வேணாமே! அவங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய இருப்பிடம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு எண்ணத்த குடுக்கணும். தொந்தரவுன்ற எண்ணத்த குடுக்கக்கூடாது. உங்களுடைய இருப்பிடம் அவர்கள வந்து நல்வழிப்படுத்துவதாக இருக்கணும். ஒரு இம்சைய குடுக்கிறதா இருக்கக்கூடாது. இதுதான் வைக்கிற ஒரு வேண்டுகோள். அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் இத கவனத்தில எடுத்துக்குவாரு. இந்த முயற்சிய கைவிடுவார்ன்னு நெனைக்கிறேன். வாஸ்துக்குன்னு ஒரே அடியா அடிமைப்பட்டுட்டோம்னா, எல்லாமே தலைகீழா இருக்கும். அது நல்லா இருக்காது. இதுதான் நம்ம அவருக்கு எல்லாம் தெரியும். புரிய வைக்கணும்னு அவசியம் இல்ல. இது முதல்ல ஒரு சாஃப்ட்டா தான் நம்ம பேசுறோம். கண்டிச்சு பேசுற அளவுக்கான இது விஷயம் இல்ல. ஏன்னா, நீங்க கைவிடலாம் அத. பெரிய ஒரு முக்கியத்துவமும் கிடையாது. இதால ஒண்ணும் நடந்துற போறதில்ல. பதவி இருக்கும், இல்லாதன்றது அது நம்முடைய செயல்பாட்டில் தான் பொறுத்து இருக்குதே ஒழிய, வாசல மாத்தி வைக்கிறதுலலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படின்றத உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.